சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம விஜயா ரோகிணியை வச்சு செய்கிறாங்க. வேண்டுதல் அப்படிங்கிற பேரில் தலையில் தண்ணியை ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார்கிட்ட போயிட்டு தோப்பு காரணமெல்லாம் போட வச்சு சும்மா கையில் சூடத்தெல்லாம் ஏற்றி அலக்கலை பண்ணுறாங்க. நம்ம ரோகிணி சும்மா நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. இங்கே நம்ம முத்துவும் அந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க. ஜீவாவை கார்லேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம முத்துவும் கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ரோகிணி படுற பாட்டெல்லாம் பார்த்துட்டு முத்துவுக்கு பயங்கர ஹாப்பி. சும்மா வச்சு செய்கிறாங்களாட்டுக்கு அம்மா அப்படின்னு நம்ம முத்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே பிரதட்சணெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து அதுக்குள்ளே எனக்கு சவாரிக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி கிளம்பி வெளியில் கிளம்பிடுறாரு. நம்ம மனோஜி அந்த டைமில் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் வந்தாப்புல இல்லையா, அப்போ ஜீவா பார்த்துட்டு எப்படியோ போய் காருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம முத்து வந்த உடனே காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இதனால் ஜீவா பெருசாக எதுவும் மனோஜிக்கிட்ட மாட்டல. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கே பூசாரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் 48 நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாப்புல. இந்த மாதிரி வந்து உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ணும், உனக்கு தேவையான எல்லா வேலையும் சமைக்கிற வேலை முதற்கொண்டு நீனே தான் பார்த்துக்கணும், அதுவும் இல்லாமல் தரையில் தான் படுக்கணும், தனியாக தான் படுக்கணும், அப்படி இப்படின்னு எல்லா ரூல்ஸையுமே சொல்லிடுறாரு. ஸோ ஆக மொத்தத்தில் இன்னும் 48 நாள் ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா கதி கலங்கிடுவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம முத்துவுக்கு பயங்கர ஹாப்பி தாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன நடக்கும், நம்ம ரோகிணிக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய முடியும், அவங்களே சமைச்சு உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.